ஹரி ஓம். ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும்? அது என்ன அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால், காலபுருஷனினுடைய 5வது ராசிக்கு 5வது இடத்து அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர். ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காரு. ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால், சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் ஆவணி மாதம்னு பேர். இது ஸ்திர மாதம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது. ஸ்திர மாதம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர். பொறுங்க சார், ஆடி மாதம் முடியட்டும் சார், ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன காரணம்? கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே விசேஷம்தான். எப்பயுமே பாருங்க, கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம். ஒன்று சிம்மத்தில், ஒன்று தனுசில் மூலத்தில், மேலே மேசத்தில் அஸ்வினியில். ஸோ இது எல்லாமே சிறப்பான மாதங்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு. அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால், நம்ம டோட்டலாக இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது. அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார், குரு பலம் இருக்கான்னு பாருங்கள் சார். ஏதாவது ஒரு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். இந்த உலகத்தில் 2 விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல. ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை. இப்போதான் சார் தேவை சார், வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துடுவாங்க. இந்த மாதிரி எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது. ஏன் சார் கர்ணனை பற்றி பேசுகிறீங்க? சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன். அப்போது குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அவங்கவங்க குலதெய்வம், அவங்கவங்க குருநாதர், அவங்கவங்களுடைய எதிர்காலம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வ பலம் வேணும் சார். உடம்பே சரியில்லை சார், எந்த கோயிலுக்கு போனால் சரியாகும், எந்த கோயிலுக்கு வேணாலும் போ, ஆனால் ஆவணி மாதத்தில் போ. ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நிறைய விழாக்கள். நீங்கள் ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும், குரு பலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு. எப்பேற்பட்ட ஆவணி மாதம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு, துலா ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானத்தில் சூரியன். அப்பாவினுடைய உடல்நிலையை கவனிக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அப்பா தனியாக இருக்கார் சார்னா டெய்லி ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்குங்க. டாடி எப்படி இருக்குது, ஹவ் ஆர் யூ, என்ன நடந்துட்டு இருக்குது, நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய வேலை காரணமாக நிறைய பேர் என்கிட்ட ஒரு ஸ்டைலாக ஒரு பழமொழி சொல்கிறாங்க. சனிக்கிழமை இன்னைக்கு தம்பி கூப்பிடுவார் யூஎஸ்லேருந்து. என்னங்க இது கேட்குறக்கே சங்கடமாக இல்லை? ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பையன் கூட பேசுவான், அதனால் நாளைக்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் சார். ஞாயிற்றுக்கிழமை தம்பி எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியாது. வருத்தமாக இல்லை? அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம், தந்தையின் நலனில் அக்கறை தேவை. அப்போ தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவையில்லையா சார்? 2 பேருமே இருக்கணும். அப்போது வெளிநாடு வாழும், வெளியூரில் வாழும், பக்கத்து ஊரில் வாழும், பக்கத்து தெருவில் வாழும் துளாராசி அன்பர்கள் தந்தையின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். அப்படின்னா என்ன சார்? ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு சின்ன கொப்பளம் கூட உயிர் பயத்தை கொடுத்துரும். அதனால் நீங்கள் எப்போயாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தந்தை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சாப்பிட்டீங்களாப்பா, என்ன பண்ணுறீங்க, அந்த மாத்திரை போட்டிங்களா? சும்மா ஒரு அக்கறை. அந்த அக்கறை அவர்களுக்கு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் அப்ரோச்சை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அடகு நகைக்கு சிறிதளவு பணம் கட்டுவது சிறப்பு. ஏதாவது நகை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை கட்டலாம்.
சாரி 500 இருக்குது சார், போய் கட்டு வரலாமா? 50 இருந்தால் கூட கட்டிட்டு வாங்க, வேண்டான்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் கட்டுற நாள் செவ்வாய்க்கிழமையாக இருந்து செவ்வாய் ஓரையாக இருந்தால் சீக்கிரம் நகை திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு துளாராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. சில பேருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் மேலே ஒழுகிட்டு இருக்கும். இந்த எப்போ சார் இது அடைக்கிறது? அப்புறம் நம்ம வாசல் படியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மராமத்து பணிகள்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கதவு டோர் சரியாக பூட்ட மாட்டேங்குது, அந்த இது சரியாக இல்லை சார், எங்கள் பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு சார், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். வீட்டில் மராமத்து பணிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த மிக்சியில் வந்து ஜார் அரைக்கும் போது இது வெளியே வந்துருச்சு, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதத்தில் சரி செய்து கொள்வது சிறப்பு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதெல்லாமா சார் சொல்லுவீங்க, இதில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? சிறிய அஜாக்கிரதை கூட மிகப்பெரிய வேதனை கொடுக்கும் சம்பவங்கள் வந்துவிடும். ஏன்னா பாதகத்தில் சூரியன் இருக்காரா இல்லையா? அப்போது குக்கர் வெடிச்சிடுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உடனே இந்த கேஸ்கட் மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுடைய அக்கறையை சரி செய்து கொள்வது. பாதகஸ்தானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் உங்களுடைய நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும், மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும், நல்ல விஷயந்தான். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எனர்ஜியாக நீங்கள் இருக்கிறதுக்கு சந்திரன் வழிபாடு, சந்திரன்னா நம்ம சாயங்காலம் வளர்பிறை முழுவதும் இருக்கக்கூடிய சந்திர பகவானை தரிசனம் செய்து கொள்வது சிறப்பு.